பிரியமாய் உறவுகளே, நம்மளுடைய லவ் முஷ்களுடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்னோட எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு. இங்கே நம்ம அண்ணனான யுகி வந்துட்டு தம்பியை திட்டிகிட்டு இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி லவ் பண்ணுறது தெரிஞ்சு அப்போ உடனே அவனுடைய தம்பியும் அந்த பொண்ணும் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க இவங்கிட்ட. கியாராவுமே ரொம்ப கெஞ்சி கேட்குறா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டான்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ட்ரூவாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அதை நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவனுமே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நான் ஒன்றும் லவ்வுக்கெலாம் வந்துட்டு இது தடை கிடையாது, நான் ஒருத்திக்கிட்ட ஏமாந்துட்டு அந்த மாதிரி நீ ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், சரி ஓகே நீ உன் இஷ்டம் போல நீ வாழுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு அவனுமே அவங்க லவ்வையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதை எல்லாத்தையும் பார்க்குற கியாரா மற்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ யுகி சொல்லுவான், சரிடா நான் ஒரு 5 மணிக்கு அவங்களோட அம்மாவை போய் பார்க்குறேன், அவங்க 2 பேருமே வீட்டில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த பொண்ணுமே அவளோட அம்மா கூட வந்து ரெடி ஆகி வீட்டில் இருப்பாள். இவன் வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போதே ஒரு மைண்டில் தான் போயிருப்பான், இதை வந்து எப்படியாவது தடுக்கணும், இவங்கள சேர விடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறமா நான் ஒரு ஃபைல் மாதிரி, அதாவது ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு, இந்த பேப்பரை வந்து உங்கள் பொண்ணு வந்து சைன் போடணும், ஏன்னா என் தம்பிக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது இல்லையா, ஏன்னா நீங்கள் வேற பயங்கர பணக்காரங்க, பாதியிலேயே உங்கள் பொண்ணு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமாக அதில் வந்து சைன் போட சொல்லுவாள். இவங்களோட அம்மாவுமே வந்துட்டு என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், என்னோட வீட்டில் இவ்வளோ நல்லபடியாக எல்லா பணமுமே இருக்குது, இருந்தாலும் நீங்கள் பயப்படுறீங்க, சரி அவள் சைன் போடட்டும், ஏன்னா அவங்க ட்ரூ லவ்வை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சைன் போட சொல்லுவாள். இவளுமே சைன் போட்டு கொடுத்துருவா. கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு என்னோட வீட்டில் வந்து ஒரே ஒரு மேடு தான் இருக்காங்க, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்மி மாதிரி எல்லாரும் சுற்றி சுற்றி எல்லா வேலையும் பார்க்குறாங்களே, இவ்வளோ டிஷ்லாம் பண்ணுறாங்களே, எங்கள் வீட்டில் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நானும் தான் இருக்கேன், நான் சமையல் பார்த்துப்பேன்னு சொன்னோன்னே இவன் வந்து அப்படி என்ன இவன் எதுக்குனாலும் சரி சரிங்காலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கடைசியில் ரொம்ப கீழ்த்தனமாக போய் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, நாளைக்கு இவனை விட ஒருத்தன் பெட்டராக வந்தாலும் நீ இப்படி பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே உடனே நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் வந்ததுலேருந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவையும் என்னையும், ஒழுங்கு மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு தள்ளி விடுவா. அதை கரெக்டாக அவன் தம்பி வந்து பார்த்துருவான். அவன் தம்பிக்கு யாரா எல்லாரும் மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுது, ஏன் இப்படி இந்த பொண்ணு நடந்துக்கலான்ட்டு. அப்போ இவன் வந்து சொல்கிறா, எங்கள் அம்மா வந்து இவன் வந்ததுலேருந்து இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான், நான் அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தான் உன் அண்ணன் பேசிகிட்டு இருக்கான், நம்ம நல்லா வாழ்றது உன் அண்ணனுக்கு பிடிக்கல, நான் வந்து நீ வந்துட்டு தனியாகவே இவனே மாதிரி தனிமரமாக இருக்கணுன்றது தான் அவனுக்கு இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் நீ என் அண்ணனை பற்றி ஏதாவது பேசினா உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே எங்கள் சண்டை வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க இவங்க எல்லாருமே. இவன் வந்து அதுவும் ஊஞ்சலில் உட்காந்துட்டு, அப்பாடா அதுக்கு தாண்டா சொல்கிறது, பொண்ணுங்க இருக்கிற லைஃபே இப்படி தான், பாத்தியா என்னெல்லாம் பேசிட்டான்ட்டு அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்பான். அப்போ உடனே இவனோட தம்பி வந்து சொல்லுவான், அண்ணே உங்கள் மேலே தான் தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனாலுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எதனாலனா நீங்கள் தான் எனக்கு அம்மாவா தகப்பனாக இருந்து என்னை வளர்த்தீங்க, அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணனே தவிர வேற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து இவனும் போயிடுறான். அவனுமே வந்துட்டு கியாரா வந்துட்டு நீ வந்து கவலைப்படாத, நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, முதல்ல அவங்களோட அதாவது அண்ணனோட மைண்டில் உள்ள இதை வந்து தொடக்கணும், அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவனுமே அங்கேருந்து கண் கலங்கிட்டு போயிடுறான். அப்புறம் ராத்திரி ஆகிடும். இவன் வந்து சாப்பிடவே வந்திருக்க மாட்டான். இவன் உடனே கியாரா மனசு கேட்காம கதவை தட்டிட்டு வாங்க சாப்பிட அப்படின்ற மாதிரி கூப்பிட திறந்து தான் இருக்கும். பார்த்தா அவன் கையெல்லாம் ரத்தமாகி அவனுமே ஒரு மாதிரி செத்து கிடந்த மாதிரி கிடப்பான். உடனே இவன் போய் ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அவனுடைய தம்பி நான் வீட்டை விட்டு போகிறேன், இனிமேல் இந்த வீட்டில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் உடனே அந்த ரத்த கிடப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த சட்டையை தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டு, இது உன் அண்ணனுடைய சட்டை தான், இது வந்து அவனுடைய ரத்தம் தான், உனக்காக ரத்தம் செஞ்சு தான் இப்படி பண்ணியிருக்கான், அவனை வந்து திருத்தாமல் நீ என்னடானா இங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறேன் நல்லதா அப்படின்னு சொன்னோன்னா இவனுமே கண் கலங்கி அண்ணங்கிட்ட போய் அண்ணன் சாரினே அப்படின்னு அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறான். இங்கே நம்ம கியாரா வழக்கம் போல் அதாவது இன்னொரு பொண்ணை நடிச்சிட்டு இருப்பாள், அந்த பொண்ணு மாதிரி ஃபோன் அடிச்சுட்டு என்னோட வீட்டில் வந்து பிரச்சனை, என்னை வந்து எல்லாரும் திட்டாங்க, அம்மா வந்து திட்டாங்க, என்னால் தூங்க முடியல, நான் தூங்குறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள், நான் அதை கேட்டுகிட்டே தூங்கிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு சரி நான் கதை சொல்கிறேன், நீ அதை கேட்டுகிட்டே தூங்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா அதாவது கியாராவை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்த விஷயம் இப்படி தான் ஆயிட்டு, என் தம்பியை வந்து லவ்வை வந்து மறைச்சிட்டா, அதுக்கப்புறம் என் தம்பி வந்து கோவப்பட்டான் அப்படின்றத இவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவளுமே அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாளே வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு 2 பேருமே ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னால் இவ தான் போகிறா. இவ வந்துட்டு போயிட்டு இதே சேம் டேபிளில் தானே முதல்ல நம்ம இருந்தோம், அப்போ இங்கேயே நம்மளும் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கா.
ஆனா, அந்த இடத்துக்கு வரது வேற ஒருத்தங்க. அதாவது வேற ஒருத்தன் வந்துட்டு இவள ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி அங்க காட்டுறாங்க. நம்மளுடைய யுகி வந்துட்டு வந்த இடத்துலயே வந்து நின்னுட்டு இருக்கான். அதாவது அவனுடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருமா, அதனால அங்க நின்னுட்டு இருப்பான். உடனே வந்துட்டு ஒரு வழியா சரியாயி அவன் ஹோட்டலுக்கும் வந்துருவான். ஆனா, அங்க வேற ஒருத்தன் கூட இவ இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே வந்துட்டு ஷாக் ஆகுற மாரி தெரியல. ஷாக் ஆகுறான். ஆனா, நம்ம பேசின பொண்ணா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபோனுமே பேசிக்கிறாங்க, அந்த பையனும் இவளும். அப்போ இவன் தான் இவகிட்ட பேசுற மாதிரியும் காட்டுறாங்க. ஆனா கியாரா நினைச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய யுகின்னு, ஆனா வந்தது வேற ஒருத்தன். அப்ப நம்மளோட அலிகேஷன் தப்பா அப்படின்ற மாதிரி இவளுமே இவளுக்குள்ள நினைச்சிட்டு அதையுமே சரி பண்ணிட்டு 2 பேருமே வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்றாங்க. அந்த ப்ரொப்போசலை இவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதையெல்லாம் பாக்குற யுகிக்கு வந்து அப்படியே வயிறறிஞ்சு அப்படியே ஓரத்துல நின்றுட்டு இருக்கான். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் ஒருத்தங்கிட்ட ஃபோன் அடிச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து ஒரு வில்லன் மாதிரி காட்டுறாங்க நம்மளுடைய யுகி கியாராக்கு. அதுக்கப்புறம் அவனுமே வந்துட்டு நம்ம யுகியையும் கியாராவையும் பார்க்குறதுக்கு, அதாவது கியாராவை பார்க்க யுகி வீட்டுக்கு வரான். வந்துட்டு அவனுடைய தங்கச்சி எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான். அப்போன்னு பார்த்தா அவனுடைய அம்மா வந்துட்டு, இவன் எதுக்கு இவள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான், நீ என்ன இதை பார்த்துட்டு சும்மா இருக்க, உண்மையை சொல்லு, இங்கே என்ன தான் நடக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவான். அதையெல்லாம் பார்க்குற கியாராவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே எல்லாருமே ஜாலியாக வந்து சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே வந்து நம்மளுடைய அந்த பையன், அந்த புது பையன் சொல்கிறான், எனக்கு உடனே உன்னை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேரும் உடனே வெளிநாட்டுக்கு போகணும், ஏன்னா என்னோட அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறான். உடனே அதையெல்லாம் கேட்குற கியாராவுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவளுக்கு மட்டும் கண்ணை மூடுனா அவள் கண்ணு முன்னால் யார் வரானா யுகி தான் வரா, அந்த பையனை தவிர. அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்கேயுமே கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவளுமே ரெடி ஆயிடுறா. பொண்ணு கோலத்துல வந்து நிக்கிறா. பொண்ணு கோலத்துல வந்து நின்றுட்டு இந்த வீட்டில் நடந்தாதானே பிரச்சனை, கல்யாணம் நான் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவளுமே கிளம்பி வந்து எல்லாருமே ரெடி ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இவளுடைய அம்மா, அதாவது இந்த யுகியோடைய அம்மா என்ன பண்றாங்க, திடீர்னாக்குல அழகா இருக்கம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள இவளை பிடிச்சி தள்ளி கதவை அடைச்சிக்கிட்டாங்க அங்கே லூசு மாதிரி. இவளுமே அம்மா அம்மா மேரிமா என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்டுட்டு அங்கிருந்து கதவை தட்டிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த மாப்பிள்ளை கோட்டு வாங்குறதுக்காக வந்து நின்றுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு நம்மளுடைய யுகியுமே போயிருப்பான். அங்கே ஒரு பில்லில் வந்துட்டு செக்கு மாதிரி இருக்கும். அந்த செக்கில், அதாவது இவனுக்குமே அந்த வில்லன் வந்து வில்லன் தான், வில்லனுடைய பெயர் இருக்கும். அப்போ வில்லனுக்கு கீழே தான் இவன் வேலை பார்க்கானா. அப்போ வந்துட்டு கியாராவை ஏமாத்துறதுக்குன்னே இவன் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுடைய தங்கச்சி, குட்டி தங்கச்சி அந்த பாப்பா வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுவா. கியாரா வந்து சந்தோஷமாகவே இல்லை, என்னமோ தெரியல, அவள் வந்து எல்லார்கிட்டையும் பேசும்போதோ எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜை பார்த்துட்டு, அப்போ என்னத்துக்கு இவ வந்து லவ் பண்ண, எதுக்கு இப்போ இவ கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒன்றுமே ஓடாமல் நம்ம யுகியுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட வந்துட்டு இவளுமே கதவை தட்டிகிட்டே இருப்பா இல்லையா. நம்மளுடைய அந்த வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் வந்துட்டு கதவை அப்படி மெதுவாக இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் திறந்து விடுறதுக்கு. ஒரு வழியாக அவளுமே வீட்டில் இருந்து அந்த ரூம்ல இருந்து வெளியில் வந்துடுறா. பிரச்சனை எங்கேருந்து தொடங்கியிருக்குன்னா, இவன் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த வில்லனுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டைக்கு வந்துட்டு இவ தான் இவனோட மேலே உள்ள தப்பை எல்லாம் ப்ரூஃப் பண்ணி நம்ம யுகி வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பா. அப்போது வந்துட்டு இவனை வந்து நினச்சி தப்பாக நினச்சிக்கிறான். ஐயோ நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம கியாராவை கஷ்டப்படுத்திட்டோம், இந்த தப்பை எல்லாமே நடந்ததுக்கு காரணம் நம்ம தான், ஐயோ பாவம் கியாரா அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளெல்லாம் இவன் வந்து நினச்சி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறான் ரோட்டில். அப்புறம் இவளுமே சரி கல்யாணத்துக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு அந்த டாகுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்பா. அந்த நாய் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும். இவள் வந்து வீட்டுக்குள்ளே போ அப்படின்பா. அந்த நாய் போகவே செய்யாது. உடனே அப்போ நீயுமா என் கல்யாணத்துக்கு வர போகிறேன், அப்போ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு ஓடி போய்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய யுகி வந்து ஒரு 4-5 பேர், அதாவது அந்த வில்லனுடைய அடியாளுங்க வந்து இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவ வந்துட்டு போய் அவனை பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரைக்கும் போவாங்க. அதுக்குள்ளேயும் அந்த ஆட்டோக்காரி ஒரு ஃப்ரெண்டு இவளுக்கு இருப்பா. அவள் வந்துட்டு சீக்கிரம் வாங்க கல்யாணத்துக்கு லேட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவான். நம்மளோட யுகியோ அந்த ரோட்லேயே அடிபட்டு செத்து கிடக்கிற மாதிரி கிடப்பாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இதோட எபிசோட முடிச்சுக்கலாம். See you for the tomorrow episode.